உங்க ஃபேக்டரியில உள்ள ஜிஎம்மோ, வைஸ் பிரசிடென்ட்டோ இல்லன்னா புரமோட்டரோ பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரோகிராம் போயிருப்பாங்க ரீசென்ட்டா லீன் மேனுஃபேக்சரிங்ல. இல்லன்னா வந்து ஒரு புக் வாசிச்சிருப்பாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு கன்சல்டன்ட் ஹையர் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும்னு. ஒரு 4, 5 மாசம் நெறைய விஷயங்கள் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பழைய கதையிலேயே நிக்கும். ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் சஸ்டெயின் ஆகாது. அப்புறம் ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே அப்படின்னு தோணும். நீங்களும் இந்த மாரி ஒரு ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் தேர், என்னோட பேர் அனந்த். உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, நிறைய கைசன்லாம் பண்ணுறோம். அதை எப்படி சஸ்டெயின் பண்ணுவது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் தேவை. அது பேர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெபிலிட்டி இஸ் த டோர் வே ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது அந்த வீடியோட தலைப்பே. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன? ஸ்டேபிள் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரியாக ஒரே பேராமீட்டரில் ஒரே கன்சிஸ்டண்டான குவாலிட்டியில் செய்கிறது தான் ஸ்டெபிலிட்டி. ஒரு ஃபேக்ட்ரி ஃப்ளோரை நம்ம எடுத்துப்போமே, ஒரு 2 கம்பெனியை கம்பேர் பண்ணுவோம். ஸோ கம்பெனி 1 அண்ட் கம்பெனி 2. கம்பெனி 1ல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம் எவ்ரிடே. ஷாப் ஃப்ளோரில் உள்ள சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. ரைட், ப்ரொடக்ஷன் அடிக்கடி மாறிட்டே இருக்குது. மெட்டீரியல் இல்லை மிஷின் பிரேக் டவுன்னு, அப்புறம் வந்துட்டு வந்த மெட்டீரியல் கரெக்டான குவாலிட்டியில் இல்லை இவங்க பண்ணுற ப்ராசஸில் குவாலிட்டி இல்லை. அப்புறம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம டீம்லேருந்து யாராவது ஒருத்தரை கஸ்டமர் இடத்துக்கு அனுப்பி அங்கே உட்காந்து செக்ரிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் அடிக்கடி பிரேக் டவுன் ஆகுது. ஸோ நிறைய டே டு டே சேலஞ்சிலேயே மக்கள் என்ன பண்ணுறாங்க, சுற்றிட்டே இருக்காங்க. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே கிரைசிஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும்போது மக்கள் அங்கே வந்து நிம்மதியாக வேலை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனில் வேலை செய்வாங்க. இது மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்குது, கம்பெனி 2. இந்த கம்பெனி 2ங்கிறது அதே இண்டஸ்ட்ரி, அதே கஸ்டமர்ஸு, அதே மாதிரியான மிஷின்ஸு. பட் இவங்களுக்கு மச் பெட்டராக இருக்குன்னு வச்சுப்போமே, பிளானிங் பெட்டராக இருக்குது. அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு க்ரைசிஸ் கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். ப்ரொடக்ஷன் பிளானில் ஒரு பெரிய சேஞ்செல்லாம் கிடையாது. மிஷின்ஸ் பிரேக் டவுன் ஆகலை. அப்புறம் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது, மக்களுக்கு வந்து அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது வேலையில். அப்போது அவங்களால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் இந்த 2 கம்பெனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். எந்தெந்த கம்பெனியில் உங்களுக்கு கேஆஸ் க்ரைசிஸ் நிறைய இருக்கோ அவங்களால இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியலை. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இல்லை. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டிங்கிறது 4 விஷயத்தில் ஸ்டேபிளாக இருக்கணும் ஒரு கம்பெனி. அந்த 4 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து மேன் பவர், அதுக்கப்புறம் மிஷினு, அப்புறம் மெட்டீரியலு, அப்புறம் மெத்தடு. இது ஒன்று நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேன் பவர். அதாவது மேன் பவரில் ஸ்டேபிளாக இருக்காங்களா, அதாவது கம்பெனிக்கு வரக்கூடிய மேன் பவர் வந்து ஸ்டேபிளாக ஒரே மாதிரியான இதில் தொடர்ந்து வராங்களா அப்படின்றது. இதுலேயே நமக்கு நிறைய கம்பெனியில் நான் இப்போ பார்க்குறேன் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அது என்ன ட்ரெண்டுனா, மிஷின் ஓட்டுறது ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம். அந்த கான்ட்ராக்டர் யாரை கூட்டு வராரோ அவர் தான். அந்த கான்ட்ராக்டருக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ ஒரு கம்பெனி கொடுக்கணுன்னா நம்பர் ஆஃப் பீப்புளை கொடுத்துருவேன், அவ்வளோதான். 50 பேர் கேட்டிங்க, 50 பேர் கொடுத்தாச்சு, அவ்வளோதான் அப்படின்றவர். ஆனால் வர்ற ஆட்கள் பார்த்திங்கன்னா மாறிட்டே இருப்பாங்க. இது மாறும்போது என்ன ஆகுது, நமக்கு ஏகப்பட்ட குழப்பம் வருது. ஒருத்தருக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியாது. அப்போ புது ஆட்களாக வரும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, குவாலிட்டி இஷ்யூஸ் நிறைய வருது. அப்புறம் வந்துட்டு அவங்களோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ட்ரைனிங் நம்மளால் கொடுக்க முடியாதனால குவாலிட்டி இஷ்யூஸு, அப்புறம் ப்ரொடக்டிவிட்டியும் வர்றதில்ல. ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், ஷார்ட் டேர்மாக ஒரு காசு கம்மியாக இருக்குது, ரைட். அப்படி அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓவரால் சேலரி லெவல் கம்மி, பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாமே கம்மியாக இருக்குன்றனால நம்மளால் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் திங்கிங்க்கு நிறைய பேர் போகிறோம். இதே மாதிரி இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மாதிரியுமே வந்துருக்கு. நிறைய என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் டேர்ம் லேபருக்காக பார்த்தீங்கன்னா 1 இயர் 2 இயர் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இப்போ எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷம் வச்சுருப்பாங்க, அப்புறம் அனுப்பி விட்றாங்க அப்படி. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்குது மேன் பவரில். ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்குறோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மிஷினில் அடிக்கடி பிரேக் டவுனு, ரைட். மிஷின் அடிக்கடி ஸ்டாப் ஆகுது. அப்புறம் வந்துட்டு அதோட எஃபிஷியன்சி சரியாக இல்லை. அதை யாரும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல. பிரேக் டவுன் அடிக்கடி வருதுன்னா கண்டிப்பாக அது பெரிய க்ரைசிஸாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் நான் சொல்கிறது ரா மெட்டீரியல் இல்லை. ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நிறைய டைம் சப்ளையர் கரெக்டாக டைம் கொடுக்கறதில்ல. ஸோ நம்மளோட வெண்டர்ஸ் வந்து அவங்களுடைய டைம் லைன்ஸை அடியர் பண்ணலைன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வருது. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, மெட்டீரியல் வந்துட்டு ஆனால் அதில் இன்கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியாக இருக்குது. அந்த ரா மெட்டீரியலில் நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் வருது. அதனால் நமக்கு லைன் நிற்குது. இன்கேஸ் அப்படி இல்லைனாலும் மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ப்ராசஸில் நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் வர ஆரம்பிக்குது.
ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறோம் மெட்டீரியல்ஸில். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட். நம்மளுடைய டீம் பிகாஸ் பீப்புள் மாறிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் இல்லை. அப்போ என்ன ஆகுது, மெத்தடில் ஏகப்பட்ட குழப்பங்கள். ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுறாரு வேலையை. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் ஒருத்தர் வேறு மாதிரி பண்ணுறாரு, செகண்ட் ஷிஃப்ட்டில் ஒருத்தர் வேறு மாதிரி பண்ணுறாரு, தேர்ட் ஷிஃப்ட்டில் பண்ணுறாரு வேறு மாதிரி. அப்போ என்ன ஆகும், ப்ராடக்ட்டில் வேரியேஷன்ஸ் நிறைய வரும். வேரியேஷன்ஸ் நிறைய வந்தாலே டிஃபெக்ட்ஸ் வரும். அப்போ கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி இல்லை, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த 4 எம்மும் நமக்கு சரியாக இல்லை, ஸ்டேபிளாக இல்லைன்னா நீங்கள் போய் இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ண முடியாது. டே டு டே கிரைசிஸ்லேயே தான் சுற்றிட்டு இருப்போம். நம்மளுடைய சூப்பர்வைசரோ மேனேஜரோ இந்த 4 விஷயத்தையும் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போது முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த 4 எம்ஐ 4 எம்ஐயும் ஸ்டேபிளாக கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வருவது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷாப் ஃப்ளோருக்கு போயிட்டு என்னெல்லாம் மேஜர் பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு லிஸ்ட்டு போடலாம். ஒரு 50 பிரச்சனை இருக்கும். மெட்டீரியல் இல்லை, மிஷின் பிரேக் டவுனாக இருக்குது, பீப்புள் சொன்னதை டைமுக்கு வர மாட்டாங்க, லேட்டாக வராங்க, அப்புறம் குவாலிட்டி இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது, இன்கமிங்கில் இந்த இதில் ப்ராப்ளம், மிஷினில் அவுட்புட் சரியாக வரல, நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாத்தையும் லிஸ்ட்டு பண்ணுவோம். அதை இந்த 4 எம்மாக பிரிச்சிடலாம். அதில் எந்த எம்மில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு அதை எடுப்போம். அந்த எம்மில் நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், கரண்ட் ஸ்டேட் என்ன, அதில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த 4 எம்மில் ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டு ஐடென்டிஃபை த பிக்கஸ்ட் சோர்ஸ், அது நம்ம இப்போ பார்த்தோம். 2வது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எம்முக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஒரு மிஷினில் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அந்த மிஷின் எந்த இடத்துல இருக்குது, அந்த மிஷினில் என்னெல்லாம் மேஜர் இஷ்யூ வருது, அப்புறம் அதை வந்துட்டு நான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸோ ஒரு அட்டானமஸ் மெயின்டெனன்ஸோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அது ஒரு மேன் பவர் இஷ்யூ அப்படின்னா முதல்ல நம்பர் ஆஃப் மேன் பவர் வரதே கஷ்டமாக இருக்கா, கேன் ஐ ஃபோக்கஸ் ஆன் தட், கேன் ஐ கெட் அ கான்ட்ராக்டர், இல்லைனா வந்து ஸ்ட்ரீம்லைண்டாக ஒரே மாதிரி சீரான மேன் பவர் வருவதற்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறது, எஸ்ஓபி கிரியேட் பண்ணலாமா. எஸ்ஓபின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா மக்கள் உடனே ஒரு 200 பேஜுக்கு பெரிய டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிப்பாங்க. இல்லை, ஒரு 1 பேஜில் என்னெல்லாம் பண்ணணும், ஒரு வேலையை நான் பண்ணுறேன்னா அந்த ஒரு வேலையை எப்படி பண்ணணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு படங்களோட விஷுவலாக எழுதிட்டு அந்த ஒரு பேஜை வச்சு ட்ரெயின் பண்ணிடலாம், இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுதான் எஸ்ஓபி. அப்போது ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணலாம். 3rd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை வெளியே கொண்டு வரணும். மேக் த ப்ராப்ளம்ஸ் விசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனியில் பிரச்சனைனா அதை என்ன பண்ணுவாங்க நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா மூடி மறைப்பாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் திட்டுவாங்க அவங்கள. பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க ஒரு திட்டுவாங்க. அப்படி ஒரு கல்ச்சர் இருந்துச்சுன்னா இந்த விஷயம்லாம் நடக்காது. அப்போ என்ன பண்ணணும், இந்த கல்ச்சரை மாற்றணும் அப்படின்னா ப்ராப்ளம் வந்தால் அதை எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுக்கான ஒரு கல்ச்சராக இருக்கணும். இது ப்ராப்ளத்தை WIPயில் போட்டு மறைக்கக்கூடாது. குவாலிட்டி இஷ்யூவா WIP இருக்குன்னு தான் சமாளிச்சிடலாம், செட்டிங் சேஞ்சா WIPயில் சமாளிச்சிடலாம் அப்படின்னு எல்லா பிரச்சனையும் நம்ம WIPயில் போட்டு மறைச்சிடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்ளத்தை வெளியே கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி சீனியர் மேனேஜ்மெண்ட் ஷாப் ஃப்ளோர் உள்ளுக்கு ஒரு 10 நிமிஷம் போய் இங்கே டே டு டே பிரச்சனைகள் என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இது வந்து 3rd பாயிண்ட்டு. 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் நம்பி நம்ம மிஷினோட ரிலையபிலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஒரு மிஷின் ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் வச்சுருக்கீங்க, ரைட், அந்த மாதிரி உள்ள ஒரு ப்ரெஷ் ஷாப்பாக இருக்கலாம். உங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து ஒரு மிஷினை நம்பி, மிஷின் ஷாப்பை நம்பி, பவர் நம்பி நம்ம மிஷினை வச்சு ஒர்க் பண்ணுறோம்னா மிஷினோட ரிலையபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்போயே சொன்ன மாதிரி அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை நம்ம ஆரம்பிச்சு மிஷினுடைய ரிலையபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரலாம். TPM பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணலாம். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி ஆன் சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ். சில கம்பெனியில் நான் பார்த்துருக்கேன், அந்த ஒரு ஃபுல் லைன்லேயே பார்த்தீங்கன்னா 1-2 பேருக்கு தான் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஹைலி ஸ்கில்டாக இருப்பாங்க. மற்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டாக இருப்பாங்க, இல்லை செமி ஸ்கில்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டி நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அவங்க ஒரு லீவ் போட்டாங்களோ இல்லை ஒரு வாரம் வெளியே போயிட்டாங்களோ நம்மளோட என்டையர் ப்ரொடக்ஷன் சஃபர் ஆகுது இல்லையா. அப்போது நம்ம மல்டி ஸ்கில்லிங், நம்மளோட அந்த பர்டிகுலர் பர்சனை வச்சே நம்ம மற்றவங்களை ட்ரெயின் பண்ணலாம். யூசிங் தேர் SOPs, அவங்கள SOP எழுத வச்சு அதை வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணலாம் மற்ற எம்ப்ளாயிஸை. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் ட்ரை பண்ணலாம். எப்படி நம்ம அந்த டிபெண்டன்சியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்றதையும் யோசிக்கணும் லாங் டேர்மில். இந்த 5 விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னா 4M அப்படின்னு சொல்லக்கூடிய மேனு, மிஷினு, மெட்டீரியல், மெத்தட், இந்த 4ஐயும் நம்ம ஸ்டேபிளாக பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டே டு டே உள்ள சர்ப்ரைசஸ் குறைஞ்சிரும். ஃபேக்ட்ரியில் கேஆஸ் கம்மியாயிரும், கிரைசிஸ் நிறைய இருக்காது. இப்போ என்ன ஆகும், ஒரு ஸ்மூத் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது தான் நம்ம கம்பெனியில் உள்ள சூப்பர்வைசர்ஸோ மேனேஜர்ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி யோசிக்க முடியும், அதை சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதுதான் பேஸ். எந்தெந்த கம்பெனிலலாம் ஸ்டெபிலிட்டி இல்லையோ இந்த 4Mல அவங்களால இம்ப்ரூவ்மெண்ட்டை திங்க் பண்ண முடியாது. அப்படியே திங்க் பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் டேர்மாகத்தான் இருக்கும், லாங் டேர்முக்கு இருக்காது. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி இஸ் த டோர் வே ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்கிறோம். அதுதான் இந்த வீடியோவோடது. உங்களோட கம்பெனியில் டே டு டே நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, அப்போ இதெல்லாம் இந்த 4Mனால வருதா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. வந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கொடுங்க. என்ன பண்ணலாம், இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியா வந்திருக்கும். ஸோ அதையும்
எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லீன் பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட லீன் கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஆன்லைன் கோர்சஸ் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2 கோர்ஸ் இருக்குது. சூப்பர்வைசர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு, அதில் பார்த்தீங்கன்னா லீன் சாம்பியன் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவல் அண்ட் மிட் லெவல் எம்ப்ளாயீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்ஜினியரிங்கோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கோ ஷாப் ஃப்ளோரில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் லாங்குவேஜில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் இது ஃப்ரீ தான், முற்றிலும் இது இலவசம். இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கிரெடிட் கார்டு எதுவுமே தேவையில்லை, டீட்டெயில்ஸ்லாம். ஸோ நீங்களே அப்படியே லாகின் பண்ணி நீங்களே கற்றுக்கலாம். வித் சர்டிஃபிகேட்டோட வரும். பட் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you. Bye bye.